உங்களுக்கு இதே மாரி தான் சென்டர் ப்ளீட் இஷ்யூ இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. நெறைய டிப்ஸ் உள்ள இருக்கு. அதுக்கு முன்னாடி சாரி டீட்டெயில் பாத்துரலாம். இந்த சாரி மாமா ஹக் அப்படிங்கிற பேஜ்லருந்து சென்ட் பண்ணாங்க. சாரியோட ஃபேப்ரிக் ஒரு டிஷ்யூ சாரி. ஒரு ஷிம்மரிங்கான டாசலோட ரொம்ப கியூட்டா இருக்கும். இந்த சாரிய ஆன் த கோல ஈஸியாவே ட்ரேப் பண்ணிக்க முடியும். இப்ப ட்ரேப்பிங் டிப்ஸ் போலாமா? ஃபர்ஸ்ட்டு பேசிக் டக்கா பண்ணிடுங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு 1 மீட்டர் வந்து லென்த் விட்டுக்கோங்க. உங்களோட லெஃப்ட் சைட்லயும் டக் பண்ணிடுங்க. இப்போ முந்தி ப்ளீட்ட வந்து நம்ம எடுத்துக்கலாம். முந்தி ப்ளீட்ட எடுத்ததுக்கப்புறம், உங்களோட டிசையர் ஹைட் வரைக்கும் அந்த ப்ளீட்ட அப்படியே அலைன்மென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஷோல்டர்ல நீங்க பின் பண்ணும்போது, உங்களோட ஷோல்டர் போனுக்கு பேக் சைட்ல தான் வந்து பின் பண்ணணும். இப்போ செஸ்ட் ப்ளீட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ப்ளீட் ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து, உங்களோட லெஃப்ட் ஷோல்டருக்கு நேரா உங்க பிளவுஸோட சேர்த்து ஒரு பின் பண்ணிடுங்க. சோ தட் உங்களுக்கு ஹிப் தெரியாது. சென்டர் ப்ளீட்டோட ஃபர்ஸ்ட் ப்ளீட்ட நான் எடுக்கிற மாரி உங்களோட லெஃப்ட் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட்ட இது மாரி பெருசா எடுத்துக்கோங்க. ரிமைனிங் ப்ளீட் எல்லாம் சின்ன சின்னதா எடுத்துக்கோங்க. இந்த மாரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து விலகாம அழகா ஸ்ட்ரைட்டாவே நின்னுக்கும். இப்ப சென்டர் ப்ளீட்ட பின் பண்ணிட்டு ஹிப் சைட் ப்ளீட்ட டைட்டா புல் பண்ணி டக் பண்ணிட்டீங்கன்னா, ஃபுல் ட்ரேப்பிங் ஸ்டைலுமே உங்களுக்கு ரொம்ப அழகா கன்வீனியன்ட்டா பெர்ஃபெக்ட்டா நிக்கும். நீங்க எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டா வாக் பண்ணா கூட உங்களுக்கு சென்டர் ப்ளீட் ஸ்ட்ரைட்டாவே அழகா கிச்சுன்னு நிக்கும். சாரிக்கு பிளவுஸ்ல வந்து ஸ்காலப் டிசைன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சாரி ஃபுல்லா மோனோடோன்றதுனால ஜுவல்லரி வந்து ஹைலைட்டா கான்ட்ராஸ்ட்டா போட்டுட்டேன். சாரி, பிளவுஸ் லிங்க் கேப்ஷன்ல குடுத்துருக்கேன். விசிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பாய்.